இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இணையதளங்களில் 2 தினங்களாக என்னன்னா எம்ஆர்பி ரேட்டை விட கூடுதலாக விற்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. விஜய் அவர்களும் ஒரு பைசா கூட மக்கள் மனத்தை திருட மாட்டேன்னு உத்தரவு போட்ட நிலையில் கடந்த 3 தினங்களாக பட்டுக்கோட்டையில் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா 140 ரூபா போட்டு 160 ரூபான்னு விற்கிறாங்க. 280 ரூபா ஃபுல்லாக 300 ரூபான்னு விற்கிறாங்க. தொடர்ந்து நடத்துறாங்க. இது சம்பந்தமாக நம்ம சமூக ஆர்வலர் ராஜபாண்டியன் அண்ணன் பேசுவோம். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், நான் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர். தொடர்ந்து இந்த 3 நாளுக்காக முன்னாடி தான் திமுக ஆட்சியில் 20 ரூபா கூடுதலாக பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. முன்னாடினாவது செந்தில் பாலாஜிக்கு போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 3 நாட்களாக பாட்டிலுக்கு 20 ரூபா கூடுதலாக விற்பனை செய்யும் மதுபான கடைகளை ஆய்வு பண்ண சொல்லி நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஎஸ்பியிடம் மனு கொடுக்க போகிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க ஸ்டிக்கர் ஒட்டி. இதை உடனடியாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக கரூரில் நம்ம இப்போடைய தமிழக முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் என்ன பாட்டு பாடினா பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடினாரு. இன்றைக்கு அவர் பதவி எடுத்த 3 தினங்களுக்கு மேலே போய் கூட பாட்டிலுக்கு 10 ரூபா ஸ்டிக்கரும் விட்டுறாங்க. எம்ஆர்பி ரேட்டையோட 20 ரூபா கூடயும் வச்சு விற்கிறாங்க. ஆகவே நாள் வரையில செந்தில் பாலாஜி அவருக்கு சொன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி போகுதா, யாருக்கு போகுதா, அதிகாரிகள் கையாடல் பண்ணாங்களான்னு என்னன்னு தெரியல. இது சம்பந்தமா இங்க பொதுமக்கள்கிட்ட கையெழுத்துட்டு நம்ம டிஎஸ்பி அலுவலகத்துக்கு எதிரிலேயே நடைபெறுகிற இந்த மாபெரும் ஊழலை நம்ம சுட்டி காட்டுறோம். விருப்பமுள்ள நம்ம மதுப்பிரியர்கள்லாம் கூட கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போடுறது எடுங்க.